4, 6, 8ஆம் இடங்களை பார்க்கிறார் கடகத்துக்கு. அப்போ 4ஆம் பார்வை அப்படிங்கிறது அவங்களோட தாயாரை குறிக்கும். அவருடைய சொத்து, சுகம், ப்ராப்பர்ட்டிஸ், வீடு, வாகனம் இதெல்லாத்தையும் குறிக்கும். அப்போ குரு அங்கே பார்க்கும்போது தாயால் மனவேதனை படக்கூடிய எத்தனையோ ஜாதகர்களை என்னால் சொல்ல முடியும். அந்த மாதிரியான மனவேதனைகள் எல்லாமே, கசப்புகள் எல்லாமே நிச்சயமாக முழுவதுமாக இந்த குரு பயிற்சி காலத்தில் கடகராசிக்கு நிவர்த்தி ஆகும். மிகப்பெரிய அந்த கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்குகள் இதெல்லாம் நீங்கள் வெளியில் வரக்கூடிய சூழல் இருக்கும். எதிரிகள் இது வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ஒரு சிம்ம சொப்பனமாக இருந்தவங்க இப்போது அவர்கள் மனம் மாறி உங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய அந்த ஆச்சரியமான நிகழ்வுகள் நடக்கும். அதுதான் குரு பார்க்க கோடி நன்மை. இதுவரை இருந்த மனக்கலக்கங்கள், மன பயங்கள், மன வேதனைகள், டிப்ரெஷன்லேருந்து இந்த கடகராசியினர் இந்த குரு பயிற்சியில் வெளில வர முடியும். ஏன்னா கடகத்தின் அதிபதி சந்திரங்கிறப்போ ஆச்சரியங்கள் நிகழும். உங்கள் நம்பிக்கையை மட்டும் விட்டுறக்கூடாது, உங்கள் முயற்சியை மட்டும் விட்டுறக்கூடாது, உங்கள் பிரார்த்தனையை மட்டும் விட்டுறக்கூடாது. மனச்சோர்வு வரும்போது செலவு பண்ணுறதோ இல்லை தேவைக்கு அதிகமான உணவு சாப்பிட்றதோ ரெண்டுமே தப்பு. அப்போ இது ரெண்டுத்துலேயும் நீங்கள் கவனம் செலுத்திட்டீங்கன்னா இந்த குரு பயிற்சி காலத்தில் ஆரோக்கியத்திலையும் நீங்கள் ஜெயிக்க முடியும், செல்வ வளத்திலையும் நீங்கள் ஜெயிக்க முடியும். வணக்கம். இன்றைய நாள் நம்ம கடகராசியுடைய குரு பயிற்சி பலனை பார்க்க போகிறோம். 2025 11ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்துக்கு குரு பயிற்சியாகி அங்கேருந்து 4, 6, 8ஆம் இடங்களை பார்க்கிறார் கடகத்துக்கு. அப்போது 4ஆம் பார்வை அப்படிங்கிறது அவங்களோட தாயாரை குறிக்கும். அவருடைய சொத்து, சுகம், ப்ராப்பர்ட்டிஸ், வீடு, வாகனம் இதெல்லாத்தையும் குறிக்கும். அப்போ குரு அங்கே பார்க்கும்போது கடகராசி நேயர்கள் பொதுவாகவே சந்திரன் தான் அதிபதி. அப்போ தாய் பாசம் மிக்கவர்கள் தான் கடகராசிக்காரர்கள். இப்போ இவங்களுக்கு 4ஆம் இடத்தை பார்க்கும்போது தாயிடம் இருக்கக்கூடிய சின்ன மனக்கசப்புகள் அது அகன்று மீண்டும் தாயோடு நீங்கள் இணக்கமாக மகிழ்வோடு அந்த உறவை மேம்படுத்தக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். நான் எப்போதுமே சொல்லுவேன், ஜோதிடத்தில், ஜாதகத்தில் இந்த அம்மா சென்டிமெண்ட், அப்பா சென்டிமெண்ட், அண்ணன் தம்பி சென்டிமெண்ட் கிடையவே கிடையாது. ஒரு உறவு ஜாதகருக்கு என்ன மாதிரியான ஒரு உறவாக இருக்கிறது, கசப்பை தரக்கூடியதா இல்லை உறுதுணையான உறவாங்கிறது அது ரொம்ப துல்லியமாக காட்டிடும். எத்தனையோ ஜாதகங்களுக்கு அம்மாவே மனவேதனை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கும். கடகராசிக்கு இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க அம்மாவோட ஏதாவது மனக்கசப்புகள், மனவேதனைகள் இருந்ததுன்னா அது இந்த காலகட்டத்தில் முழுவதுமாக நீங்கும். ஏன்னா இயல்பாகவே அப்படி தான் இருக்குது. நம்ம யாரை ரொம்ப அதிகமாக நேசிக்கிறோமோ அவங்க தான் நம்மளை அதிகமாக காயப்படுத்திடுறாங்க. அது தாயாரும் அதுக்கு விதிவிலக்கு அல்ல. தாயால் மனவேதனை படக்கூடிய எத்தனையோ ஜாதகர்களை என்னால் சொல்ல முடியும். அந்த மாதிரியான மனவேதனைகள் எல்லாமே, கசப்புகள் எல்லாமே நிச்சயமாக முழுவதுமாக இந்த குரு பயிற்சி காலத்தில் கடகராசிக்கு நிவர்த்தி ஆகும். அதே போல் புது வாகனம், புது சொத்து, வீட்டை பராமரிப்பது, வீட்டை அலங்கரிப்பது, இல்லை வீட்டுக்கு மராமத்து வேலைகள் செய்வது, புது வீடு வாங்குவது, புது வாகனங்கள் வாங்குறது. அந்த வாகனத்துக்கு செலவு பண்ணுறதை நீங்கள் செலவாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா வாகனம் அப்படிங்கிறது உங்களுடைய சௌரியத்துக்காக, உங்கள் லக்ஸுரிக்காக நீங்கள் வாங்குற ஒரு விஷயம். அப்போ லக்ஸுரிக்கு நீங்கள் செலவு பண்ணுறது சுப செலவு தான். ஏன்னா அதை நீங்கள் நல்ல கண்டிஷனில் வச்சுருந்தீங்கன்னா இன்னும் நல்லா பயணம் பண்ண போகிறீங்க, இன்னும் சொகுசாக இருக்க போகிறீங்க. அப்போ வாகனத்துக்கு செலவு செய்து அந்த வாகனத்தை புதுப்பித்து அழகுபடுத்தி அதை ரொம்ப நேர்படுத்தி நீங்கள் ஓட்ட போகிறீங்க. அதே போல் புது வீடு வாங்குறதா இருந்தாலும் இல்லை புது வீட்டை வாங்கி அதுக்கு அலங்காரம் பண்ணுறதாலும் சரி, இல்லை உங்கள் பழைய வீட்டுக்கு ஒரு மராமத்து வேலை செய்கிறதாலும் சரி, அதற்கு இந்த குரு பயிற்சி காலகட்டம் நல்ல ஒரு வெற்றிகரமான காலகட்டம். 6ஆம் இடத்தை பார்க்கும்போது மிகப்பெரிய அந்த கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்குகள் இதெல்லாம் நீங்கள் வெளியில் வரக்கூடிய சூழல் ஏற்படும். சீர்காழி சட்டைநாதர் கோயிலுக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று சென்று நீங்கள் வழிபட்டு வர கடன், நோய், வம்பு, வழக்குகள் முழுவதுமாக அதிலிருந்து நீங்கள் வெளிவர முடியும். வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு ஒரு செவ்வாய்க்கிழமை என்று சென்று நீங்கள் வழிபட்டு வர கண்டிப்பாக இந்த நோய் நொடிகளிலிருந்து நீங்கள் நிச்சயமாக வெளிவர முடியும். இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் இந்த ஆலயங்களுக்குலாம் நீங்கள் போய் வழிபட்டு வரும்போது நிச்சயமாக நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் சந்தித்து வந்திருக்கக்கூடிய நோய்களில் இருந்தோ இல்லை வம்பு வழக்குகளில் இருந்தோ நீங்கள் வெளிவரக்கூடிய அந்த ஒரு அமைப்பு ஏற்படுது. 2வது, எதிரிகள் இது வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ஒரு சிம்ம சொப்பனமாக இருந்தவங்க இப்போது அவர்கள் மனம் மாறி உங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய அந்த ஆச்சரியமான நிகழ்வுகள் நடக்கும். அதுதான் குரு பார்க்க கோடி நன்மை. நீங்கள் கடனில் தத்தளிச்சுக்கிட்டு இருந்தீங்க, கடன் அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பே அமையாமல் இருக்கும்போது நிச்சயமாக அந்த கடன் அமைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். ஒரு கிளைண்ட் ஒருத்தருக்கு இந்த கடன் இனிமேல் அடையவே போகிறதில்லை அப்படிங்கிற சூழலில் வராரு. அவருக்கு இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக கடன் கட்டக்கூடிய ஒரு சூழல் அமையும் நான் சொல்கிறேன். அவரால் நம்பவே முடியல. அந்த காலகட்டத்தில் என்ன ஆகுது, அவருக்கு சற்றும் எதிர்பாராத ஒரு சூழல் ஏற்படுது. எங்கேயோ பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவரோட நண்பர், பழைய நண்பரை சந்திக்கிறாரு. அந்த நண்பர் ஓரளவுக்கு நல்ல வெல் ஆஃபான சிச்சுவேஷனில் இருக்காரு. இவரும் அவரும் கல்லூரி காலங்களில் ரொம்ப நெருக்கமானவங்க. அப்போ என்ன டல்லாக இருக்க, நான் இத்தனை வருஷம் கழிச்சு உன்னை பார்க்குறேன், நீ ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன்னு பார்த்தா ஏதோ டல்லாக இருக்கே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன்னு இவர் சொல்ல. உன்னை பற்றி எனக்கு தெரியாதடா, நான் உன் ஃப்ரெண்டா, காலேஜ்லேருந்து படித்தவன், உன் கூட ஒன்றா இருந்தவன், ஏதோ சில வருஷங்கள் நம்ம பார்க்காம இருந்துட்டோம், இன்றைக்கி கடவுள் நம்ம பார்க்க வச்சிருக்கு, அதுக்காக உன்னுடைய மனநிலை எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா, தெரியும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது இவர் ஒரு தொகையை சொல்கிறாரு. இந்த தொகையினால நான் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கேன்னு இவர் சொல்கிற அந்த தொகை அந்த நண்பருக்கு ரொம்ப சொற்பமான ஒரு செலவு. அவருக்கு இது ஒரு தொகையை நீ இதுக்காக நீ தத்தளிச்சுக்கிட்டு இருக்கியாடா, சரி நான் உனக்கு ஒரு கைமாத்து போல தரேன், நான் நீ வாங்கிக்கோ, இப்போதைக்கு மன
வேதனையிலேருந்து வெளில வந்துரு, அதுக்கப்புறம் நீ திருப்பி கொடுத்துடலான்னு சொல்லி ஒரு செக் எழுதி கொடுத்து அதை அந்த விஷயத்தை முடிச்சிடுறாரு. இவருடைய சூழலுக்கு அது பெரிய தொகை, அவருடைய சூழலுக்கு அது சிறிய தொகை. அந்த நட்பு என்ன பண்ணிடுச்சு, இந்த குரு பயிற்சி கொண்டு வந்து சேர்த்துருச்சு. அதுதான் ஆச்சரியமான விஷயம். அப்போ ஆச்சரியங்கள் நிகழும். உங்கள் நம்பிக்கையை மட்டும் விட்டுறக்கூடாது, உங்கள் முயற்சியை மட்டும் விட்டுறக்கூடாது, உங்கள் பிரார்த்தனையை மட்டும் விட்டுறக்கூடாது. கண்டிப்பாக அந்த தொகையை அவர் திருப்பி செலுத்த தான் போகிறார். எப்போவுமே ஒரு கடனோ ஒரு உதவியோ ஒரு கைமாத்தோ நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா என்றைக்குமான நியதி அது. ஏன்னா குருனாலே பணம். ஒருத்தர் கைமாத்தா நீங்கள் வாங்குறீங்கன்னா அது திருப்பி தரணும். அது திருப்பி தராமல் நீங்கள் ஏமாத்தணும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக அதுவே ஒரு கர்மாவாக செயல்படும். உங்கள் குழந்தைகளுக்கு, உங்களுடைய சன்னதிகளுக்கு அது போய் அந்த கர்மா போய் சேரும் என்பதை நீங்கள் உணர வேண்டும். அது எந்த ராசி எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் அதுதான் நியதி. இதுவரை இருந்த மனக்கலக்கங்கள், மன பயங்கள், மன வேதனைகள், டிப்ரெஷன்லேருந்து இந்த கடகராசினர் இந்த குரு பயிற்சியில் வெளில வர முடியும். ஏன்னா கடகத்தின் அதிபதி சந்திரங்கிறப்போ இயல்பாகவே கடகராசினருக்கு ஒரு டிப்ரெஷன் இருக்கும். ஒரு 15 நாள் சந்தோஷமாக இருந்தாலும் 15 நாள் சோகமாயிடுவாங்க. காலையில் சந்தோஷமாக இருந்தால் ராத்திரி சோகமாயிடுறாங்க. காலையில் சோகமாக இருந்தால் ராத்திரி சாயந்தரத்துக்கு மேலே ஏதோ ஒரு சந்தோஷம் நிகழ்ந்துருது. அப்போ ஒரு ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ் தான் உங்களுக்கு லைஃப்ல. அப்போ இந்த குரு பயிற்சியில் இந்த மனக்கலக்கங்கள், மனோபயங்கள், மன வேதனைகள் எல்லாமே தீர்ந்து ஒரு ஸ்டெடியான எமோஷன், ஸ்டெடியான ஒரு மனநிலைக்கு நீங்கள் வருவீங்க. அப்போ இதற்கு நீங்கள் சந்திரனை வழிபடுறது, சந்திர மௌலீஸ்வரர் கோயிலுக்கு போகிறது, இல்லைன்னா சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய சந்திரனுடைய சன்னதிகளுக்கு போய் சந்திரனை வழிபட்டு வர்றது, இதெல்லாமே மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அதே போல் சென்னையில் திருவெற்றியூர் வடி உடை அம்மன் கோயிலுக்கு ஒரு வியாழக்கிழமையிலையோ ஒரு திங்கட்கிழமையிலோ நீங்கள் போய் வழிபட்டு வரும்போது மிகப்பெரிய வெற்றிகள் கொடுக்கும். உணவு பழக்க வழக்கங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த குரு பயிற்சி காலத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்துக்கும் உங்கள் உடல்நிலைக்கு தகுந்த உணவுகளை நீங்கள் சாப்பிடணும். எல்லாரும் சாப்பிட்ற உணவு நாமளும் சாப்பிடணுங்கிறது கிடையாது. உங்களுடைய உடல் சொல்லும் இது எனக்கு வேணும், இது எனக்கு வேணாம்ன்றது. உங்கள் உடல் சொல்கிறத நீங்கள் கேளுங்க. அதுதான் உணவு பழக்க வழக்கம் நீங்கள் மாற்றிக்கணும். எனக்கு தயிர் சாதம் போதும்னு உடல் சொல்லிச்சுன்னா நீங்கள் தயிர் சாதம் தான் சாப்பிடணும். இதுதான் உண்மை. எனக்கு இப்போ பசிக்குதுன்னா அந்த பசியை உணர்ந்து நீங்கள் சாப்பிடணும். அதுதான் இந்த குரு பயிற்சி காலத்தில் உங்களுக்கு ஒரு ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். டைம் பார்த்து சாப்பிடக்கூடாது. ஜோதிடத்தில் அதான் நியதி. இங்கே நீங்கள் மருத்துவ ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் பார்த்தீங்கன்னா அது சொல்லக்கூடிய ஒரே கருத்து பசித்து உண் அப்படிங்கிறது தான். ருசிக்கு உண்றதை விட பசிக்கு தான் உண்ணணும். அந்த பசியை நீங்கள் முதல்ல உணரணும். நேரம் ஆகிடுச்சு, 12 மணி ஆகிடுச்சு, சாப்பிடணுன்ற எந்த கட்டாயமும் கிடையாது. 12 மணிக்கு முன்னாடி காலையில் நீங்கள் டிஃபன் பெருசாக சாப்பிட்ருந்தீங்கன்னா நீங்கள் 12 மணிக்கு சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை. உங்கள் உடல் சொல்லும், உங்கள் மனம் சொல்லும் இப்போ எனக்கு பசிக்குதுன்னு, அதுக்கப்புறமா நீங்கள் சாப்பிடணும். அதுதான் இந்த கடகராசினருக்கு அந்த ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒரு பழக்க வழக்கம். இந்த திருவெற்றியூர் வடிவுடை அம்மனை நீங்கள் ரொம்ப தீர்க்கமாக வழிபடும் போது இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சகல செல்வத்தையும் ஆரோக்கியத்தையும் ஒரு வெற்றிகளையும் தரக்கூடியது. அப்போ நீங்கள் வேறு ஊர்களில் இருந்தாலும் திருவெற்றியூர் வடிவுடை அம்மனை தேடி பார்க்கும்போது பலன் அதிகம். பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஈஸியாக அப்ரோச்சபிளாக இருக்கவங்களுக்கு போய் கிடைக்கிறத விட ஒன்றை தேடி நாடி நம்மளை தேடி வந்திருக்காங்க, ஓடி வந்திருக்காங்க, வேற ஊர்ல இருந்து வந்திருக்காங்கன்றது அந்த கோயிலுக்கு நீங்கள் அமர்ந்து நீங்கள் வழிபட்டு செல்லும் போது அது தரக்கூடிய பலன் ஆதியானது. இந்த குரு பயிற்சி காலத்தில் கடகராசினை தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், வீண் வம்பு வழக்குகளில் நம்மளே போய் தன்னை ஈடுபடுத்திக்க கூடாது. பொறுமையும் சகிப்புத்தன்மையும் வளர்த்துக்க வேண்டிய காலகட்டம் இந்த குரு பயிற்சி காலகட்டம். நமக்கு எதிரிகளுடைய தொல்லை நீங்க போகுது அப்படிங்கிறது ஒரு பக்கம் சந்தோஷமான விஷயம் தான்னாலும் நாமளா ஒரு விஷயத்தை நம்ம ஒரு ட்ரபிளை நாமளே உருவாக்கக்கூடாது. ஒரு இடத்துல நீங்கள் பணிஞ்சு போகிறதுனால அந்த பிரச்சனையிலேருந்து வெளில வரீங்கன்னா நிச்சயமாக பணிஞ்சு போகலாம், தவறே இல்லை. சின்ன சின்ன பிரச்சனைகளை விட்டு கொடுத்துடலாம். ஒரு பெரிய பழிபாவங்கள் நம்ம சுமக்கணுன்ற அவசியம் இல்லை. நம்ம செய்யவே இல்லை, ஆனால் தவிர நம்ம அனுபவிக்கணுன்ற அவசியம் இல்லை. பட் அந்த இடத்துல நாம் விட்டு கொடுத்தா இந்த பிரச்சனையில் இந்த டென்ஷன் நமக்கு தேவையில்லை. ஒரு ரோட்டில் போகிறீங்க, நீங்கள் கரெக்டாக போயிருப்பீங்க, குறுக்க ஒருத்தர் வந்திருப்பார், கொஞ்சம் நீங்கள் பிரேக் பிடிச்சி தடுமாறி நின்றுட்டீங்க, ஆனால் அவரை நீங்கள் கெட்ட வார்த்தை சொல்லி திட்டணுங்கிற அவசியம் இல்லை. பார்த்து போப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்க்கலாம். இறங்கி நின்று சண்டை போட்டு அந்த இடத்துல ஒரு பிரச்சனையை உருவாக்கி அது அப்படியே போலீஸ் கேஸாக மாறி இதெல்லாம் தேவையற்ற வேலை, நேர விரயம்தான். உங்களுடைய எமோஷன்ஸை கட்டுப்படுத்தி நீங்கள் செயல்படும் போது நிச்சயமாக இந்த தேவையற்ற டிப்ரெஷன்லேருந்து வெளில வரலாம். ஏன்னா கோபத்தை கண்ட்ரோல் பண்ணும்போது புது எதிரிகள் உருவாக மாட்டாங்க. கோபத்தை கண்ட்ரோல் பண்ணும்போது பழைய எதிரிகள் கூட உங்களுக்கு நண்பராக மாறுவாங்க. இதுதான் விஷயம். ஏன்னா 2 கை தட்டாமல் ஓசை வராது. உங்கள் சைடில் நீங்கள் முடிந்த வரைக்கும் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி அந்த இடத்துலேருந்து வெளியே வரக்கு தான் பார்க்கணுமே தவிர இந்த குரு பயிற்சி காலத்தில் இந்த விஷயத்தை இன்னும் பெருசாக்கிடக்கூடாது. ஏன்னா கடன், நோய், வம்பு வழக்குகள்லேருந்து நீங்கள் வரணும்னா முதல்ல அதற்கு நீங்கள் எமோஷனல் பேலன்ஸோடு இருக்கணும். கடன், நோய், வம்பு வழக்குன்றப்போ உங்களுடைய செலவுகளை ரொம்ப கரெக்டாக நீங்கள் பண்ணணும். சிக்கனமாகவும் கஞ்சித்தனமாகவும் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. தேவையற்ற செலவுகளை கம்மி பண்ணிவிட்டு தேவையான சுப செலவுகளை நீங்கள் பண்ணலாமே தவிர ஒரு விஷயத்தை வாங்கணுமேனு வாங்குறது இல்லை வந்துட்டோமேனு வாங்குறதுலாம் தேவையற்ற செலவுகள் தான். ஏற்கனவே ஒரு பொருள் இருக்குன்றப்ப 2ஆவதா 3ஆவதா ஒரு பொருளை வாங்குறதுங்கிறது நம்மை நாமே ஏமாற்றக்கூடிய விஷயம். உண்மையிலேயே அத்தியாவசியமாக இது இல்லை அப்படின்னா மட்டும் வாங்குங்க. ஏன்னா இந்த குரு பயிற்சி காலத்தில் தேவையற்ற வீண் செலவுகள் வரக்கூடிய அபாயம் கடகராசிக்கு இருக்குது. இயல்பாகவே நீங்கள் ஒரு டிப்ரெஷனாக இருக்கும்போது ஷாப்பிங் பண்ணுறது, டிப்ரெஷனாக இருக்கும்போது சாப்பிட்றது, ஏன்னா டிப்ரெஷனுக்கு பேர் போனவர்கள் தான் கடகராசி நேயர்கள். இப்போ அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் கொஞ்சம் மனச்சோர்வு வரும்போது செலவு பண்ணுறதோ இல்லை தேவைக்கு அதிகமான உணவு சாப்பிட்றதோ ரெண்டுமே தப்பு. அப்போ இது ரெண்டுத்துலேயும் நீங்கள் கவனம் செலுத்திட்டீங்கன்னா இந்த குரு பயிற்சி காலத்தில் ஆரோக்கியத்திலும் நீங்கள் ஜெயிக்க முடியும், செல்வ வளத்திலும் நீங்கள் ஜெயிக்க முடியும். நன்றி.